வணக்கம். இப்போது இந்த பிப்ரவரி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கில தேதி 1/5/2024 இந்த குறுப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்று காலையில் சூரிய உதயம் 5:58, அஸ்தமனம் 6:31 அன்று காலை. ஆனால் இந்த குரு பகவான் பகல் 1 மணிக்கு மேலே தான் பயிற்சி ஆகிறார். மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியினால் கடகராசிக்கு எந்த அளவுக்கு கடகராசிக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு, என்ன செய்ய போகிறார், நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன், மனோவசி காரகனாகிய சந்திரன். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை கொண்டது இந்த கடகராசி. இது சரராசி, நீர் ராசி, பெண் ராசி, இரட்டை ராசி. கடகராசி என்பது நண்டு. அதே மாதிரி கடகத்திற்கு ஒரு இயற்கையாகவே ஈர்க்கக்கூடிய, மனோநிலையை ஈர்க்கக்கூடிய ஒரு வசிய பவர் கொண்ட ஒரு ராசி தான் இந்த கடகராசி. இப்போ கடகராசிக்கு குரு நின்ற இடத்தில் நின்று 3 தைரிய வீரிய 3ஆம் பாவரை சகோதர இந்த ஸ்தானம் பொருந்திய 3ஆம் இடம் தான் இந்த லக்கணம் கடகராசி. அன்று பயிற்சியாகும் போது கூட லக்கணம் கடக லக்கணம் தான். திருவோண நட்சத்திரம், கடக லக்கணம், மகர ராசி. இந்த குறுப்பெயர்ச்சி ஆகின்ற இந்த நாள் நேரம் அப்போ கடகராசிக்கு வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் சூரியன். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில், ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சூரியனோடு குரு சுக்கிரன் செவ்வாய் வீட்டில், அதாவது மேசத்தில் அமர்ந்த ஒரு நிலைப்பாடு. கடகத்திற்கு குரு நின்ற அமைப்பு 11வது இடம். கடக ராசிக்கு பாக்கியஸ்தானம் ஆகிய பாக்கியஸ்தானம் ஆக ஒரு சிறப்பான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் 11ஆம் பாவம், 11ஆம் இடத்தில் ரிஷபத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறது. கடகத்திற்கு ஒரு சிறப்பு யோகம், லாபம், தொழிலில். அப்போ இந்த தொழில் ஸ்தானமாகிய 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பில் குரு பார்க்குறார். அப்போ கடகராசிக்காரர்கள்லாம் தொழிலை திரும்பி பார்க்குறார். தொழிலில் வண்டி, வாகனம், சுயத்தொழில், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, இந்த வேலை செய்பவர்கள். அதே மாதிரி ஆராய்ச்சி திறன், கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேர் லைனு, இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு. சுயத்தொழிலில் அப்போ நரம்பியல், டாக்டர்ஸு, இந்த மாதிரி லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் தொழில் அமோகமான ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறது. அது ஒரு சிறப்பான காலம், அமோகமான காலம் இந்த தொழில் வாய்ப்புக்கு.
இதில் கடகத்திற்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசமும் ஆயிலியும் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது நட்சத்திரம். இதில் வந்து கொடுப்பார். பொதுவாகவே கடகராசிக்கு குரு பகவான் சிறப்பு யோகத்தை கொடுக்கிறார். குருவால் எந்த விதமான கெடுதலும் இல்லை. சிறப்பு யோகம், சிறப்பு பலன்கள் எல்லாம் கொடுக்க போகிறார். 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது கடகராசி என்பவர்களுக்கு. ஆக 11 பாக்கியஸ்தானம். வீடு கட்டுதல், புதிய தொழில் தொடங்குவது, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கிறது, தொழிலில் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறது. இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா, இப்போ 2 மிஷின் இருக்குது, இன்னும் 2 மிஷின் போடுவோமா, அந்த மாதிரி வந்து தொழில், நூல் தொழில் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து சந்திரன் வந்து கடகராசி அழகு, கலை, ஆர்ட்ஸு இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ வந்து கடகராசிக்கு 10 செவ்வாய் வந்து சொந்த வீட்டில், குரு வீட்டில் செவ்வாய் வந்திருக்கிறதும் வெளிநாடு கல்வி, தொழில் இதெல்லாம் வந்து கடல் தாண்டி, ஆறு தாண்டி வேலை வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு இந்த அயல்நாடு கல்வி, அயல்நாடு தங்கி வேலை பார்க்குறது இதுக்குண்டான ஒரு முக்கியமான காலம் கடகராசி. 2வது சூரியனும் ராசியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் வந்து சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. அரசு வேலை, அரசு எதிர்பார்ப்பு இதுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் வந்து கடகத்தில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம், புதன் பகை, சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகைஸ்தானத்தை காட்டும். பொதுவாக அதாவது பொதுவாக கடகராசிக்கு வந்து இவ்வளவு பகைஸ்தானத்தை காட்டும். ஓகேவா? இப்போ 5 கிரகங்கள் வந்து பகைஸ்தானத்தை காட்டுது அப்படின்னா, மெயினான கிரகமே ராகு கேது, சனி சுக்கிரன் புதன் இதெல்லாம் வந்து பகையாக இருக்குது அப்படின்னா, அப்போ அது வந்து பொதுவாகவே அந்த ஒரு பகை இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் கடகராசி. அப்போ நிச்சயமாக இந்த குருவால், குருனுடைய பார்வையால் குரு நின்று, அப்போ அந்த பிரகாரம் வந்து இப்போ பகையாக இருக்குது, நீச்சமாக இருக்குது. இப்போ கடகராசிக்கு இந்தந்த கிரகங்கள் எல்லாம் பகையாக இருக்குது அப்படிங்கிறது அது மெயின் மேட்ரு. அதை வந்து எடுத்துக்கிட்டு அது பார்த்திங்கன்னா அது பொதுவான ஒரு விதி தான் அதெல்லாம். இப்போ கடகராசி வந்து புதன் பகை, சுக்கிரன் பகை, சனி பகை, ராகுகேது பகை, ஆக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கருத்து தான். இதெல்லாம் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது கடகராசிக்கு. ஆனால் ஜாதக ரீதியாக அவர்களுடைய சுய ஜாதக பலன்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொடுக்கும். அப்படியே நீங்கள் வந்து இந்த வக்ரகம் வருது, பகை வருது, நீச்சம் வருது அப்படின்னா இது அப்படியே தொடராது, அப்படியே இருக்காது. இது வந்து இந்த நீச்ச பங்க யோகமாக மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விதம் இருக்குது. கேபியில் வந்து பாவமுனைகள் இந்தந்த வீடு குறிகாட்டிகள் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குறிகாட்டிகள் சப்லாடு வந்து இப்போ வந்து சப்லாடு, ஸ்டார்லாடு அப்படிங்கிறது மெயின், சப்லாடுங்கிறது அதனுடைய உதவியாளர். அப்போ ஸ்டார்லாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லாடில் மெயின் வந்து ஒரு சூரியன் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஸ்டார்லாடு சூரியன் வந்து ரைட்டு நீச்சமாக இருக்கார், சரி நீச்சமாக இருக்கார் வச்சுக்கலாம். அப்படியே பார்த்தாலும் இப்போ நம்ம கடகராசியாக தான் சொல்கிறோம். கடகராசி தான் அதிகமான கிரகங்கள் வந்து கடகராசியில் தான் நீச்சம். சரி, அப்போ அதில் ஒரு உதாரணம் தான் இது. ஆக்சுவலாக கேபி பாவத்தில் வந்து சந்திரன் வந்து இப்போ அந்த வீடு உச்சம், அவர் வீடு, அதனால் அவர் உச்சம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஆளுங்க சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது. இப்போ இதெல்லாம் இப்போ சூரியன் வந்து ஆட்சி வீடாக போகுது. அவர் யார்? சந்திரன் வந்து சொந்த வீடு உச்சம், சூரியன் தான் ஆட்சி வீடாகவே இருக்குது கடகத்தில் பொதுவாகவே. சரி, நம்ம வந்து சூரியன் வந்து நீச்சமாக வச்சுக்குவோம். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அது ஆக்சுவலாக வந்து உத்தரம். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம், அந்த மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா உத்தர நட்சத்திரம் இல்லையா?
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம், சூரியனுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் அந்தந்த கிரகங்கள் மூலமாக எந்தெந்த நட்சத்திரம் வந்து சிறப்பாக இருக்குது எப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அதில் வந்துடுது. அப்போ வந்து அதுலேயே அந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கன்னா நட்சத்திரம் வந்து மகம் பூரம் உத்திரம் சிம்மராசி. இப்போ அந்த ராசியினுடைய பொது. அப்போ அதில் உத்தரங்கிறது சூரியனும் அப்போ நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம், அப்போ அவருடைய ஸ்டாப்லாடு சார்லாடுனா உதவி அப்படின்னா உதவியாளர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ராசியிலேயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக இருந்தால், இப்போ வந்து பூரம் இருக்குது உத்தரம் இருக்குது, அப்போ மகம் இருக்குது. இப்போ இதெல்லாம் அதனுடைய நட்சத்திரம் வேறாக இருந்தாலும் அந்த ஸ்டார்லாடு சப்லாடில் வந்து அந்த ராசியில் நின்ற பாவாதிபதி வந்து கவனித்து பார்த்தா, அவர் வந்து சுபப்பார்வை பார்த்துட்டா, அப்போ சுபப்பார்வைனா கேபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 7 11, இப்போ 2 1, இப்போ 7 11 9, இதெல்லாம் சுபப்பார்வையில் போகும். அப்போ அந்த சுபப்பார்வையினுடைய பார்வைகள் இந்த கிரகங்கள் இப்போ இதை வந்து கடகராசியில் இப்போ அதை பார்த்தா அந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் தற்காலிகமான நீச்சம். இப்போ உதவியாளர் மூலமாக பாவமனையில் வந்து உபாதிபதி. அப்போ அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தால் இந்த நீச்சம் உச்சமாகப்படுகிறது. இதுதான் கேபி பாவம். ஆக இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்ம எடுத்தோம்னா கலைஞ்சோம்னா நிறைய கலந்துக்கிட்டே இருக்கலாம், பொக்கிஷம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இது வந்து பொதுவாக வந்து நாம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கலாம், பொக்கிஷம் கிளைய தோண்ட புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரி, ரைட்டு, ஓகே. நாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நாம் வந்து குறிப்பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வந்தோம். சரியா? அதனால் வந்து கடகராசியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள், சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து கடகராசிக்கு குரு. அப்போ கடகராசிக்கு வந்து 6 7ஆம் இடத்துல வந்து திருவோண நட்சத்திரம். இப்போ திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பயணம் செய்கிறார். திருவோணம், இப்போ திருவோணம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கார்? மகரத்தில் இருக்குது. திருவோணங்கிறது மகரத்தில் இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம் திருவோணம். அப்போ இந்த சனியினுடைய நட்சத்திரம் திருவோணத்தில் இருக்குது. அப்போ இந்த கடகராசிக்கு மகரங்கிறது அப்போ என்னாவது 7ஆவது வீடு. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னா அந்த வீட்டை சிக்னேட் பண்ணால் அந்த வீட்டை பார்வையிடுறார் இந்த குரு பகவான். ஆதலால் 7ஆம் இடம் திருமண தடை நீங்கும். அதே மாதிரி சுகஸ்தானமாகிய 4ஆம் பாகம். 4ஆம் பாகம் சுக்கரன் வந்து இப்போ ஜாதகம் கடகத்தில் சுக்கரன் நீச்சமாக இருக்கலாம், அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ அந்த சுக்கரன் நின்ற சப்ளாடு உச்சமாக இருக்கிறது பாவமனைகள். இப்போ பாவமனைகள்லாம் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ அவர் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, 90 டிகிரி நிற்கிறாரு. இப்போ 90 டிகிரியில் அந்த பாவமனையில் அவர் உச்சம் பெறும்போது இவர் வந்து வெளிப்படைகிறார். ஆக அது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கடகராசி இது நீச்சம். இது வந்து இப்படி போட்டு வச்சுருக்க பொதுவான ஒரு விதி. ஆனால் இதை வந்து நீங்கள் உண்மையிலேயே, அதாவது பாவத்திற்குள் பாவம், கிரகத்திற்குள் கிரகம், ஓரைக்குள் ஓரை, ஆக இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள் ஒன்றுங்கிறது தான் கேபி பாவம். அப்படி விதி தலைவிதியாக அதுதான். கேபி பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்குள் ஒன்று அப்படின்னா அது ஆராயக்கூடிய ஒரு இது. சாதா பாகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரகம் இந்த இதில் இருக்குது, இது இப்படி வரும், இது தராது, 2 பாயிண்டில் முடித்து வெளியே போயிடலாம். கேபி பாவத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. ஆக பாவாதிபதி பார்க்கணும், லக்னாதிபதி பார்க்கணும், நட்சத்திராதிபதி பார்க்கணும், நின்ற சப்ளாடை பார்க்கணும், உபாதிபதி பார்க்கணும், உபாதிபதி நின்ற சப்ளாடை பார்க்கணும், அவருடைய ஸ்டார்லாடை பார்க்கணும். ஆக அவர் 249 1 to 249 பாவ முனைகளை ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கேபி பாவத்தில் வந்து எடுப்போம். அதெல்லாம் பெரிய தோண்ட புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரி, ரைட், ஓகே. இது இப்படியெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரே வார்த்தையில் குரு பலன் கொடுக்குறாரா கொடுக்கலையா அப்படின்னா 2 பாயிண்டில் முடிச்சு போகலாம். ஆனால் இருந்தாலும் ஆக இது இந்த கிரகங்கள் வந்து இதில் நீச்சமாக இருந்தாலும் பொதுவாகவே வந்து குருவால் வந்து அவர் வந்து பயன்பெறார். அதனால் வந்து இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு டாப்பு. இப்போ திருமண தடைக்கும் வந்துடுறாரு. 4 வேலை செய்யுது, வீடு மனை மக்கள். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 4ல் வந்து சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். 4ங்கிறது வந்து தாய் ஸ்தானம், வீடு மனை. வீடு கட்டுறியா, தடையாயிட்டு இருக்கா, இது வரைக்கும் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குதா, இப்போ கட்டுங்க. இப்போ வைகாசி மாதம் மே மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மே மாதம் வந்து வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே மனை சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. மண் மனை
பூமி இது சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா பூமிக்காரகன் ஆகிய செவ்வாய், அதே மாதிரி வந்து அதே பூமிக்காரகன் கோபக்காரகன், அரசாட்சி பண்ணக்கூடிய ராஜா, ஆக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள், உயிர் ஓட்டம் சயின்ஸில் வந்து பெரிய ஆள் சூரியன். ஆக இவங்க 2 பேரும் உச்சம் பெறுகிறார். ஆக கடகராசி நேயர்களே, நிச்சயமாக மண்மனை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக நீங்கள் நிச்சயமாக அதில் நல்ல வாய்ப்பு இருக்கும். மண்மனை கரை பண்ணுங்க, வீடு பாதியில் நிற்கிது கட்டியெல்லாம். ஆக ஒரு பொக்கிஷமான ஒரு காலம். வெளிநாடு கல்வி, வெளிநாடு தொழில், இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பொக்கிஷம் அள்ளித்தரப் போகிறார். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வழிபடக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, அதாவது 4ஆம் பாகம் சந்திரன் வச்சோம் அப்படின்னா தாய், அப்பா அம்மா, தாய்நிலை, இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வணங்குங்க. என்ன நடந்திருந்தாலும் இப்போ அதாவது தாய் தந்தையர் இருந்தாலும் இல்லை என்றாலும் முன்னோர்களை வழிபடுவது உங்களுக்கு இப்போது இந்த குரு பயிற்சி இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக அமையும். அதனால் வந்து முறையாக அதை வந்து வழிபடுங்கள். ஆக ஏதாவது வந்து தான தர்மம் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் தான தர்மங்கிறது ஏதோ காக்கை, குருவிகள், பறவையினங்கள் இதுக்கு ஏதாவது வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவான் ஒரு ப்ளஸிங் வந்து சிறப்பாக கிடைக்கும். ஆக தடைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நடக்கும். மீண்டும் நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.